ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் முத்து. இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. நான் 4 கிலோவுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். நீங்களே இதை எழுதி வச்சுக்கோங்க. இதே அளவுக்கு அரைச்சிங்கன்னா சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்குங்க. வாங்க இதெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 100 கிராம் ஜீரகம், 150 கிராமுங்க, 150 கிராம் ஜீரகம், 100 கிராம் சோம்பு, 100 கிராம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் உடச்சி வச்சுருக்கேன், துவரம்பருப்பு 100 கிராம், விரலி மஞ்சள் 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், கடுகு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், மிளகு 150 கிராம். வாங்க எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். ஜீரகத்தை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகி போயிடக்கூடாதுங்க. ஜீரகம் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு மெல்ல மெதுவாக அவசரம் இல்லாமல் வறுக்கணுங்க. அப்போ அதாங்க நல்லா பொடி நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவு நல்லா வாசம் வந்துருச்சு. 1 2 அப்படியே பொரியுதுன்னு பாருங்கள். அப்படியே பொரியிற சத்தம் வருதுங்களா? அந்த மாதிரி வந்தோடனே இறக்கிடலாங்க. இது கரெக்டாக இருக்கும். எடுத்து கொட்டி வச்சிடலாங்க. அடுத்து மிளகு 150 கிராம் எடுத்தோம் இல்லையா, அதை போடுறோம். அடுப்பு கம்மியாக தாங்க எரியணும், இல்லைன்னா கருகி போயிடும். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா கருகிடும், அப்புறம் பொடி நல்லா வராதுங்க. குழம்பு வாசனையே இல்லாமல் போயிடும். கவனமாக இருக்கணுங்க மிளகாத்தூள் வறுக்கையில். மிளகு அதே மாதிரி தான் சவுண்டு அப்படியே பொறுன்னு சவுண்டு வரும். வெடிக்கிறது வாசம் நல்லா நெடி ஏறுங்க. அப்போ இறக்கிடலாம். மிளகு வறுபட்டுருச்சுங்க, போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கொட்டிடலாங்க. சோம்புங்க, லைட்டாக சோம்பு கலர் மாறுங்க, வாசம் நல்லா வரும். அப்போ இறக்கிடலாங்க. ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை. பார்த்தீங்களா, அப்படியே கலர் மாறிடுச்சு. அப்படியே பொறுன்னு பொரியுதுங்க. அவ்வளோதான், எடுத்துடலாம். அடுத்து வெந்தயம் போட்டுடலாங்க. 100 கிராம். நான் மறுபடியும் அளவு சொல்லிக்கிட்டே இருங்க, பார்த்துக்குங்க. வெந்தயம் அப்படியே நல்லா செவந்து வந்தால் போதுங்க. லைட்டாக கலர் மாறி இருக்கு, தெரியுங்களா? இப்போ போதுங்க, சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா செவந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
அடுத்து கடுகுங்க, 100 கிராம் கடுகு. இதை அப்படியே பொரியுங்க. பொரியிறப்ப நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கறியிடக்கூடாதுங்க, கவனமாக இருக்கணும். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். துவரம்பருப்புங்க, துவரம்பருப்பு 100 கிராம். சாரிங்க, இதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணுங்க. துவரம்பருப்பு நல்லா வறுக்கலைன்னா அப்படியே பச்சை வாசனை அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்தரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வறுபட்டுருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போது எடுத்துடலாம். அடுத்து கடலைப்பருப்பு 100 கிராமுங்க. இதுவும் துவரம்பருப்பு மாதிரியே தாங்க, கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா அதுக்கு கருகிடக்கூடாது. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த அளவுக்கு பருப்பு மட்டும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். அடுத்து விரலி மஞ்சள் போட்டுக்கலாங்க. அது 100 கிராம் தான் எடுத்துருக்கேன். நல்லா சூடு ஏற்றிக்கணும். இதை வறுக்க முடியாது இல்லையா? நல்லா சூடு ஏற்றினா கொஞ்சம் உடைக்கிறதுக்கு நுணுங்காமல் உடையுங்க. அதனால் நல்லா சூடு ஏற்றிக்கலாம். நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. இதை அதோட போட வேண்டாம். தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு 1-2 தட்டி அதோட கலந்துக்கலாங்க. இப்போ அடுத்தது பெருங்காயம். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. பெருங்காயத்துக்கு மட்டும்தான் எண்ணெய் போடணும். நல்லா பொரிய விடணும். சும்மா லைட்டாக போட்டால் போதும் எண்ணெய். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பெருங்காயம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ 100 கிராம் அளவு கருவேப்பிலை. கருவேப்பிலையே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே வதக்கலாம். அப்படியே நம்மளுக்கு ட்ரையாக ஆகணும், ரோஸ்ட் மாதிரி. திரும்ப கொஞ்சம் நேரம் நம்ம காய வைக்க தானே போகிறோம். பாருங்கள், கருவேப்பிலையில் ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா உதிரி அப்படி தனித்தனியாக வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும். போதும். கருகுனாலும் கருவேப்பிலை வாசம் இருக்காதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வறுத்தாச்சு. எல்லாமே வறுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மஞ்சள் மட்டும் 1-2 உடச்சி இதோட போட்டுடலாங்க. நான் எப்படி காய வச்சு அரைச்சிட்டு வரேன்னு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மல்லி 1 கிலோன்னு சொன்னல, அந்த இது எடுத்துருக்கேன். அதையும் வறுத்துக்கலாம் ஒவ்வொரு டக்குமாக போட்டு. மல்லி ஜஸ்ட்டு வாசம் வந்தால் போதுங்க. ரொம்பலாம் வறுத்து கருகருன்னெலாம் ஆக்கி பண்ணால் நல்லா இருக்காது குழம்பு. ஜஸ்ட்டு நல்லா சூடு ஏறி
பாருங்கள், ரொம்ப பாருங்கள், இந்த அளவுக்கு தான், அவ்வளோதான். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறோம், வாசம் வரும், இறக்கிடலாங்க. இதே மாதிரியே எல்லா மல்லியும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் வறுத்து எடுத்துட்டு காய வச்சுட்டு எடுக்க காமிக்கிறேங்க. ஏப்பா இங்கே பாருங்கள், என் பொண்ணும் பையனும் அப்பா என்ன வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு ஜன்னலில் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்க. பாருங்கள் பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. மிளகா இந்த அளவுக்கு நல்லா நுணுங்கணுங்க. நல்லா வெயிலில் காய வச்சுக்க, நான் வறுக்க மாட்டோம், காய வச்சு அப்படியே தான் போடுவேன். இதை கொண்டு போய் எல்லாம் கலந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம காய வச்சு எடுத்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த எல்லா பொருளையும் சேர்த்து ஒரு இடி இடிச்சிடலாங்க. இடிச்சுட்டா மிஷினில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்பாங்க. இல்லைன்னா முழுசாக இருக்குது அப்படி இப்படிம்பாங்க. அதனால் உலக்கையில் ஒரு இடி இடிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இன்னொரு வீடியோ போடும்போது இந்த மிளகா பொடியை உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.